இந்த இந்திய நாட்டில் ஒரே ஒரு போர் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி வேரூன்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அந்த போர் என்னவென்றால் பிளாசி போர். 1757 ஜூன் 23 அன்று வங்காளத்தின் நவாப்பாக விளங்கிய சிராஜ் உத் தௌலாவுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடைபெற்ற அந்த போர் தான் ஆங்கிலேயர்களின் ஆட்சி இந்தியாவில் 2 நூற்றாண்டுகளாக தொடர்வதற்கு வழிவகுத்தது. இந்த ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியாவில் வேரூன்றுவதற்கு காரணமாக அமைந்த அந்த பிளாஸ்டிக் போர் பற்றி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது அவசியம். 1756 காலகட்டத்தில் வங்காளத்தின் நவாப்பாக விளங்கிய அலிவர்தி கான் என்பவர் இறந்த பின்பு அவரது பேரன் சிராஜ் உத் தௌலா என்பவர் அரியணை ஏறினார். இவ்வாறு அரியணை ஏறிய இந்த சிராஜ் உத் தௌலாவின் பலவீனத்தை உணர்ந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இவரது சிற்றப்பாவான மீர் ஜாபரின் உதவியை கொண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்த வங்காளத்தின் அரியணையை கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. இதனை தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்ட இந்த சிராஜ் உத் தௌலா 1756 ஜூன் 20 அன்று அதே வில்லியம் கோட்டையில் 146 ஆங்கிலேயர்களை சிறைபிடிச்சு ஒரு நாள் முழுவதும் இந்த காற்று புகாத அறையில் அடைச்சு வச்சுட்டாரு. அடுத்த நாள் காலை அந்த அறையை திறந்து பார்த்த பொழுது 123 ஆங்கிலேயர்கள் மூச்சு திணறி இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு வரலாற்றில் இருட்டறை துயர சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை நாடிய சிராஜ் உத் தௌலா பிரெஞ்சு கூட்டணியுடன் இணைந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஜூன் 23, 1757 வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பிளாசி போரில் ஈடுபட்டார். ஆனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் படைத்தளபதியாக விளங்கிய ராபர்ட் கிளைவுக்கு முன்பாக இந்த சிராஜ் உத் தௌலா மற்றும் பிரெஞ்சு கூட்டணி தோல்வியை தழுவியது. இந்த வங்காள நவாப்பாக விளங்கிய சிராஜ் உத் தௌலாவின் அடக்குமுறை கொள்கையால் பாதிக்கப்பட்ட வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய சகத் சேத்துக்கள் இந்த சிராஜ் உத் தௌலாவுக்கு எதிராகவும் சிராஜ் உத் தௌலாவின் சிற்றப்பாவான மீர் ஜாபரின் உதவியுடனும் 1757 ஜூன் 23 அன்று நடைபெற்ற பிளாசி போரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மாபெரும் வெற்றியை பெற்றது. இந்த பிளாசி போர் வெற்றியை தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் உதவியுடன் புதிய நவாப்பாக தேர்வு பெற்ற மீர் ஜாபர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கைமாறாக 2,25,00,000 ரூபாயை அன்றைய காலகட்டத்தில் வழங்கினார். இந்த ஒரே ஒரு போர் மூலமாக கிடைக்கப்பெற்ற இந்த பெருந்தொகையை மூலதனமாக கொண்டுதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது ஜவுளி தொழிலை தொழில் மயமாக்கி அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்கும் சந்தையாக இந்தியாவை 190 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. சரிங்களா? இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இந்தியாவில் வேரூன்றிய பிறகு அப்பொழுது செயல்பாட்டில் இருந்த முகலாயர்களின் நில வருவாய் முறையை முற்றிலுமாக மாற்றி அமைத்ததன் மூலமாக விவசாயிகளின் வரி வருவாய் மேலும் உயர்ந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பழங்குடியினர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடினர். அதை பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம். சரிங்களா?